வணக்கம். இந்த பதிவு குரூப் 4th டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பதிவுங்க. இன்றைக்கு வினாத்தாள் நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4th வினாத்தாள் உணர்த்தும் ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நிறைய புரிதல் உணர்வோடு இந்த வினாத்தாளை நம்ம எதிர்நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய மாணவர்களின் புலம்பல் வேதனையும் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தமிழாசிரியர்களாக ஒரே ஒரு கருத்தை தாங்க சொல்லுவோம். ஒரு கடமை, நம்மளுடைய கடமை என்னென்னா, இலக்கண வினாக்களுக்கு அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம முந்தைய பதிவிலேயே கொடுத்தோம். நம்ம டிஆர்பி டீச்சர்ஸுகளுக்கும் டிஆர்பி தேர்வு எழுதும் டீச்சர்ஸுகளுக்கும் இது ஒரு படிப்பினையாக, இது ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய புரிதல் உணர்வோடு தான் இந்த வினாவை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அப்படித்தான் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. நம்ம சிலபஸ் படி படிக்கிறோம், பாடத்திட்டத்தின்படி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தரவாய் எல்லாமே படிக்கிறோம். நம்மளுடைய மனநிலையை புரிந்து கொண்டோ என்னவோ தெரியவில்லை, டிஆர்பி ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் அதற்கு எதிராகத்தான் வினாக்கள் கேட்கப்படுகின்றன அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, முழுக்க நிறைய யோசித்து எழுத வேண்டியதாகத்தான் வினாக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தவிர நிறைய நேரத்தை கடத்தி விடுகிறது இந்த வினாத்தாள். அப்போ ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கும் பதிலளிப்பதற்கான கால அவகாசம் நிறைய எடுத்துக்குது. அதனால் நிறைய வினாக்களை அட்டன் பண்ணாமல் வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்டும் நிறையா பேர் இருக்காங்க. 40 வினாக்களே எங்களால் போட முடியல, அவசரமாக நம்ம சேட் பண்ணிட்டு வந்தோம், எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் தான் நம்ம பார்த்த மாணவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதனால் இனிவரும் தேர்வுகளை எதிர்கொள்ளும் பொழுது நல்ல புரிதல் உணர்வோடு எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இந்த படிப்பினையை கொடுத்துருக்குதுங்க. இந்த வினாவை பாருங்கள். ஒரு சொல்லுக்கு பல பொருளையும் பல சொற்களுக்கு ஒரு சொல், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குறில் நெடில் எழுத்துக்களுக்கான வினாக்கள் அமைச்சிருக்காங்க. சந்திப்பிழையற்ற தொடர், இது சரியா தவறா, கூற்று காரணம். இதனால் நிறைய பேர் டயத்தை வேஸ்ட் பண்ணி, டைம் போனதே தெரியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய யோசித்து விடை தெளிவாக கொடுக்க முடியாமல் குழப்பிட்டு மாற்றி வினாத்தாளுக்குரிய விடையை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இனி பாஸ்ட் அதை யோசிக்கவே கூடாது. முதல் கேள்வி பாருங்கள். குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. பாருங்கள், கணம் காணம், குறில் எழுத்து அமைந்த சொல், நெடில் எழுத்து அமைந்த சொல், இது ரெண்டும் வந்திருக்கு. அப்போ என்ன வரும் அப்படின்னா, இந்த தேவர்கள் கணம் அசுரர்கள் கணம் அப்படின்னு சங்க நூல்களெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். கூட்டம் தான் வரும். ஃபஸ்ட்டு ஏ, முதல் கேள்விக்கு கூட்டம் பொன் ரெண்டும் தான் வரும். கணம் கூட்டம், காணம் பொன். அதே மாதிரி சங்க கால நாணயங்களை எல்லாம் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். அதே மாதிரி கொஸ்டின் கூற்று காரணத்தில் கேட்டதுனால தான் அதிக நேரம் எடுத்துக்கிடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். எதற்கும் எதிர்கொள்ள தயாராக தான் நம்ம தேர்வறைக்குள்ளேயே நுழையணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிற கருத்து. இரண்டாவது கேள்வி பாருங்கள். தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை. காரணம், 2 சொற்களுக்கு இடையில் இயப்பு என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. இப்போ எழுத்துக்கள் இணையும் பொழுது நம்ம படிச்சிருக்கோம், ஒற்றெழுத்து வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் நம்ம கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். எழுத்துக்கள் இணையும் பொழுது சில இடங்களில் வல்லினம் மிகும், சில இடங்களில் வல்லினம் மிகாது. மிக வேண்டிய இடத்துல வல்லின எழுத்து மிகுந்தும் மிகாமல் வர வேண்டிய இடத்துல வல்லின எழுத்து மிகாமல் வந்தால்தான் அது சரியான பிழையற்ற தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், தந்த பலகை, கூற்று சரி காரணமும் சரி. 2ஆம் வேற்றுமையுருவு, அதாவது தந்த பலகை அப்படிங்கும் பொழுது கொடுத்த பலகை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். அதனால் கூற்று சரி காரணமும் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. பாருங்கள், இதுவும் அப்படித்தான். அதுவும் வல்லின மிகும் இடம் மிகா இடம். அங்கு கேட்டேன், அதாவது 4ஆம் வேற்றுமையுருவு ஏற்று இக்கு கூ, 4ஆம் வேற்று ஐயால் கூ இன்னது கண்விழி இல்லையா? அப்போ 4ஆம் வேற்றுமையுருவு சேர்த்து நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு கேட்டேன் அப்படின்னு தான் வரும். இப்போ வேற்றுமை உருவு ஏற்கும் பொழுது பொருள் மாறுபடும் அப்படிங்கிறதா நம்ம படித்தது இல்லைங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். இது கூட நம்ம பாடல்களில் கேட்கப்பட்டது. பாருங்கள், இது
சாந்து, குருவி, சுனை, அருவி இதெல்லாமே பாருங்கள் இந்த கொங்குவேளிர் எழுதிய பெருங்கதை நூலில் முதல் காண்டம் உஜ்ஜை காண்டத்தில் ஒரு பாடல் வந்திருக்குது. அதில் அந்த பாடலில் வந்து ஒரு வரி, சாந்தரை என கூலப் பெருங்கடை ஈண்டிய மாதரை ஈண்டி தம்பெனும் சாந்தரை காண்மின் அப்படின்னு வந்திருக்குது. ஒரு வரிகளில் கொடுத்துருக்காங்க. சாந்தரை கரை, பெரிய வாயில்கள், அறை, கரை அப்படின்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ ஆப்ஷன் வந்து சாந்தரை அப்படின்னு வரும். 2 வந்து குருவி ஒப்பு, சுனை இழிதல், அருவி ஒப்பு. பாருங்கள், இதுதான் ஆப்ஷன் கரெக்டான விடை. ஏவுக்கு 4வது, பிக்கு 2 தான், சிக்கு 1, அருவி 3 ஒப்பு. அடுத்து பாருங்கள், ஒளி மரபை கண்டறிக. இதுவும் அப்படித்தான். புல், பறவை. பறவை என்ன செய்யும்? நரளும். இதுவும் கூட ஒரு பாடலில் கேட்டிருக்காங்க. அகநானூற்று பாடலில் வந்திருக்குது. வெண்குருகு நரள வீதம். பாருங்கள், இதெல்லாம் பாடல் வரிகள்லேருந்து எடுத்திருக்காங்கங்க. வெண்குருகு நரள வீசும் நுண்பரு வளைய என்ற பாடல் வரியில் குருகு, வெண்மையான குருகு ஒரு வகை ஒளி எழுப்பும், நரளும் அப்படிங்கிறது. பாருங்கள், இங்கேருந்தெல்லாம் கொஷின் எடுத்திருக்காங்க. பாருங்கள், மரபு சொற்கள், ஒளி மரபு சொற்கள். பாருங்கள், நிறைய மரபு சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. புவியியலில் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருக. பாருங்கள், இது கடற்கரை இயக்கம். அடுத்து பாருங்கள், பொறுத்துக. 2, 1, 4, 3 இதுதான் வரும் ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான தொடரை கண்டறிக. இப்போ போலன்னு வந்தாலே உவமையுருவு ஏற்று வருவது. இந்த தொடர் உவமை தொடர் தான் சொல்லுவோம். அலை ஓய்ந்த கடல் போல. அலை ஓய்ந்த கடல், அலை ஓய்ந்துருச்சுன்னா கடல் அமைதியாயிடும் இல்லைங்களா? அப்போ 3வது தான். அதை போல, அமைதி அப்படிங்கிறது எதை போலனா கடல் ஓய்ந்ததை போல, அலை ஓய்ந்ததை போல. 4வது ஆப்ஷன், அடியற்ற மரம் போல வீழ்ந்தான். அப்படி வேரோடு மரம் சாய்ந்தது போல வீழ்ந்தான் அப்படின்னு படிச்சிருக்கோம். மத்தில் அகப்பட்ட தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடிய தயிரை மத்தை விட்டு கடையும் பொழுது உடையுது இல்லையா? அப்போ மனம் உடைதலுக்கு வரும். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். புயலில் சிக்கிச்சுன்னா அந்த கொடி எப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடி அசந்து நடுங்கிட்டு இருக்குது இல்லைங்களா? பற்றுவதற்கு இடமில்லாமல். இந்த மாதிரியெல்லாம் கேள்வி நிறைய வந்து அறிவுபூர்வமான கேள்வின்னு கூட நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய கேள்வி. உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல். இதுவும் அப்படித்தான். காலமேக போல ஒரு பாடல் வரிகளில் நம்ம படிச்சிருக்கோம். நகைச்சுற்று, உயிர்னாலே நகம்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், தவறான விடைகள் இருந்தால் சொல்லிடுங்க. அடுத்து பாருங்கள், கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். அதாவது ஓவிய எழுத்து, படை எழுத்து, கண்ணெழுத்துன்னெலாம் சொல்லுவேன் இல்லைங்களா? இந்த மொழிகளில் திராவிட மொழிகளின் ஒரு பிரிவு. அடுத்து ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள்கள். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள். கனி மேதாவியர் இயற்றியது இல்லைங்களா? 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கனி மேதாவியர் இயற்றியது. இதில் ஏலம், லவங்கம், சிறுநாகப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி அதுதான் இருக்கும். கண்டங்கத்திரி இருக்காதப்போ 3 மட்டும்தான் இடம்பெறாத பொருள். பாருங்கள், பாடலின் அடியில் இடம்பெற்ற நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின்கண் தூவிய வித்து. இது வந்து இந்த கூற்று நாலடியார்லேயும் இருக்குது, ஆசாரக்கோவையிலேயும் இருக்குது. இப்போ திரிகடுகம்னு சொல்கிறீங்க. இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டு வந்து திரிகடுகம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆசாரக்கோவையிலேயும் இருக்குது, நாலடியார்லேயும் இருக்குது. அஃபீஷியல் ஆன்சர் கீழே பார்த்துக்கலாம். நம்ம பயனில்லாத இடத்தில் செய்யப்படும் செயல்னு சொல்லுவாங்க. தூற்றின்கண் தூவிய வித்து, அது விளையாது. அந்த வித்து, அந்த விதை தூவினாலும் பயனில்லாத இடத்தில் தூவினாலும் தூறு கட்டிய இடம், அதாவது களைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பயிரை விளைவிக்க முடியாது, அது பயனில்லாத செயல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது தானே அது இந்த வினாவிற்குரிய விடை. அடுத்து பாருங்கள், இது வந்து ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் ஓல் அப்படின்னு வரும். இது வந்து கொழு மண்டபம்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் வந்து பாண்டிய மன்னன் ஓலக்கத்தில் வீற்றிருந்தான். கொழு மண்டபம், அரசர்கள், அவைகள், அமைச்சர்கள் கூடும், அரசர் அமைச்சர்கள்
கூடும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. புலவர் மக்கள் கூடும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக, அணிகம், காமன். எப்படி பாருங்கள், சொல்லுக்கு பொருள், ஒரு சொல்லுக்கான பல பொருள், பல பொருள்களுக்கான ஒரு சொல், இந்த மாதிரி தான் கேள்விகள்லாம் அமைச்சிருக்காங்க. 14. 4வது ஆப்ஷன் அணிகம்னா ஊர்தின்னு அர்த்தம். இதெல்லாம் பாடல் வரிகளில் இடம்பெற்ற சொல்கள்ங்க. சங்க இலக்கிய பாடல் வரிகளில் இடம்பெற்ற சொல்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள் 8வது 10வதுலாம் இருக்குது. வினாவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஏன், எதற்கு, யானோ, அவனோ, யானா, இந்த மாதிரி, தேவையா, இந்த மாதிரியெல்லாம் கேட்குறது தான் வினா எழுத்துக்கள். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்கள், மலை, வெறுப்பு, சிலம்பு, பொறுப்புன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஆஸ்யூஸ்ல நம்ம மலை பாடம் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட கேட்டிருக்காங்க. இது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்க. போர், மிகுதி, களி. மிகுதினா களி, தவ, கூர், நனி, இந்த கடி சொல்லியெல்லாம் இந்த உரிச்சொல்ல வரும் இல்லைங்களா, அதுதான். அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் இடை சொல்லை தேர்க. இடைச்சொல் தொடரை கண்டறிக அப்படிங்கிறது நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறதா ஓ தான் கரெக்ட். அம்மா வாளினா விழிச்சொல் ஒரு குறுந்தொகை பாடலில் ஒன்று கேட்டிருப்பாங்க, அது தவறு. அடுத்து பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது கலித்தொகையில் நல்லந்தோவனார் இயற்றிய பாடல். பண்புன்னா என்ன அப்படின்னு சொல்கிறார், அன்புன்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். உலக நடத்தை விதிகளை அறிந்து நடத்தல் அப்படிங்கிறது அர்த்தம். நிறைய செய்யுள்களில் கேட்டிருக்காங்க. அதுவும் சிக்கலான சொற்களை எடுத்து தான் பொருளெல்லாம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. பாருங்கள், கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா? குறைத்து மதிப்பிடாதது. கடுகு சின்னதாக இருந்தாலும் அதனுடைய காரம் போகாது அப்படிங்கிறது தான். குறைத்து ஒருவனை மதிப்பிடாதே. சின்னவனாக இருந்தாலும் அறிவு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான். மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பாருங்கள். இது பாருங்கள், ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. கடன் கழித்தல் பாருங்கள். 4வது கொஸ்டின், மனமின்றி செய்த கடனேன்னு செய்யறதுன்னு சொல்லுவேன் இல்லையா, கடை விரித்தல், தன் ஆற்றலை சொல்லுதல். கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னா ஒரு பாடல் இருக்குது. கடை விரித்தல் ரொம்ப அதிகமாக பேசி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி ஆற்றலை சொல்லி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்வதும்பாங்க. கச்சை கட்டிட்டு நிற்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. முரண்படுதல், சண்டைக்கு நிற்காத, எதிர்த்துருவமாக பேசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கக்கல் கரிசல் கலங்கல் நீர். கக்கல்னாலே கலங்கல் தான், கரிசல் நீர். ரொம்ப யோசித்து எழுதியிருக்கலாம், கொஷினை அட்டன் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிரான காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் அப்படின்னு ஒரு அறிஞர் அண்ணா புகழாரம் சூட்டுகிறார். அடுத்து டி.கே. சிதம்பரனாருக்கு தொடர்பில்லாதது 4 மட்டும்தான். அவருக்கு தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், இதெல்லாமே அவர் தான். அடுத்து பாருங்கள், ஒரு பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பொது லகரம் வந்திருக்குது இல்லைங்களா, முதல் லகரம் வரணும்ல, தவறு, அது ஒன்று தான். பாருங்கள், அழிந்தது தீமை அப்படிங்கிறது 3. குணப்பெயர், தீமைனா குணத்தை உணர்த்தி வர்றது, குணப்பெயர் பண்பு பெயர். அற்றது பிறப்பு, தொழிற்பெயர் இல்லைங்களா. நல்லது கை சினை பெயர். தூ வந்தாலே அற்றது பிறப்பு அப்படின்னாலே தொழிற்பெயர் விகுதி. குளிர்ந்த நிலம் அப்படின்னாலே என்னதுங்க, இடப்பெயர் தான், நிலம். அடுத்து பாருங்கள், செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். செற்றம் செருணர், செற்றர் பகைவர்னு அர்த்தம். இப்போ பகைக்கு எதிர்ச்சொல் நட்பு, கேண்மை. சரிங்களா, அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அம்புலி, அகரவரிசைப்படி அம்பளி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், 3வது ஆப்ஷன் வரும். இது பாருங்கள், ஒரு அணில் மரத்தில் ஏறியது. உயிரெழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். ரெண்டுமே கரெக்ட். ஸ்கூட்டரும் சரி,
கூற்று ஒரு அணில் மரத்தில் ஓர் அப்படின்னு வரணும் இல்லைங்களா. அதாவது உயிரெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். மெய்யெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வரும். அப்போ கூற்று ஒன்று கூற்று தவறு, காரணம் சரி. சரிங்களா. அடுத்து ஊர் பெயரோடு மறு பாருங்கள், ஈஸியாக கேட்டிருக்காங்க. தேவக்கோட்டை, கோவன்புதூர் கோவை, பூந்தமல்லி பூனமல்லி, சோழநாடு சோநாடு. இது டிஆர்பி கொஸ்டினுக்கு கூட வருதுங்க. மறு வந்து ரொம்ப முக்கியம், மறு சொல். அடுத்து பிழையற்ற நிகழ்கால தொடர் வந்து பூமி சுழல்கிறது. கிறு கின்று ஆனின்றுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. எதிர்கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை. அப்போ கிறது அப்படின்னாலே பூமி சுழல்கிறது அப்படிங்கிறது வந்து நிகழ்கால இடைநிலை. யானைகள் விரைந்து, யானைகள் பன்மையில் கொடுத்துருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து பயனிலை வந்து பன்மையாக தான் வரணும் இல்லைங்களா. ஓடின அப்படின்னு வரணும். ஆனால் இது தவறு, கூற்று தவறு, காரணம் சரி. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியே இடம்பெற வேண்டும். கூற்றும் தவறு, காரணமும் தவறு. யானைகள் பன்மை பாருங்க, விகுதியும் பன்மையை பெற்று வர வேண்டும். அடுத்து கலைச்சொல் பாருங்கள், திறனாளர் வேற்றேன் அப்படிங்கிறதுக்கு அஃபீஷியல் ஆன்சர் கீ விட்டுட்டாங்கன்னா தான் நமக்கு சரியா. பணியாறு இந்த கொஷினுக்கு. இதுக்கு வந்து ஆப்ஷன் 4 தான். இதுக்கு பாருங்கள், போற்றுதல்னு ஒரு அடோரிங், போற்றுதல். கலைச்சொல் ஃபுல்லாகவே கலைச்சொல், ஒரு சொல் பல சொல் நிறைய கேட்டிருக்காங்க. அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்ததுமே எதுவுமே நமக்கு கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மதிப்பெண்களும் நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், ஒரு 30 கொஷின் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த பதிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சேனல் சார்பாக நம்ம கொடுக்குறோம். அஃபீஷியல் ஆன்சர் கீ விரைவில் வெளியிட்டுருவாங்க. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனசு ஆசிலேஷன் இல்லாமல் நிம்மதியாக அடுத்த தேர்வுக்கு எப்படி நம்ம வெற்றி பெற வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக நினைத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த பதிவை கொடுத்துருக்கோங்க. மாணவ கண்மணிகள் மனம் தளராமல் அடுத்த வெற்றிக்கான அடுத்த பயணத்தை தொடருங்கள் அப்படின்னு நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கங்க.